உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வேற யாராவது எனக்கு உதவி செய்யறாங்களோ செய்யலையோ, நீங்க எனக்கு எப்பவுமே செய்வீங்க. அதனாலதான் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே நீங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க. எனக்கும் அது தெரியும். அம்மாடி, நான் உன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாதுமா. நீ நிறைய முறை கால் பண்ணதை பார்த்ததுமே எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு அங்க நிலைமை சரியில்லை, ஏதோ தவறு நடந்திருக்குன்னு மட்டும் புரிஞ்சது. என் உணர்வுகள் சரியா இருந்ததுல இருந்துதானே ஆகணும். நீங்க என்னோட அப்பாவாச்சு, அதுல சந்தேகமா இல்ல. அதோட இன்னொரு விஷயமும் உறுதி ஆயிடுச்சு. என்ன உறுதி ஆயிடுச்சு? என் மக லக்ஷ்மி தான் என்னோட இதய துடிப்பு. என் மகளோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும், அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அது எனக்குள்ளேயும் பிரதிபலிக்கும். இவன் நல்லது கெட்டதெல்லாம் குப்பையில போகட்டும். என்ன பத்தி யோசி. கொஞ்சமா ஏதாவது கேட்டா மலை மாதிரி கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். எப்படியெல்லாம் நான் கனவு கண்டேன். இங்க மலைக்கு கீழே இருக்கிற சின்ன கல்லு கூட கிடைக்கல. 50 லட்சத்துக்காக நான் டூ மச் முயற்சி எடுத்தேனே. 50 காசு கூட கிடைக்கல. நீங்க தான் ராணு ஆண்டியா? யாருக்கு ஆண்டி? பல்வேந்தருக்கு. அவன் உங்களை பார்க்கணுமா? என்னையா? வை? நோ, அந்த அயோக்கிய பயலெல்லாம் நான் வந்து சந்திக்க மாட்டேன். பின்ன என்ன? என் ஷாலுவா அவன் கிட்னாப் பண்ணிருக்கான். அவனை சந்திக்கிறது என்ன? அவனோட டர்ட்டி ஃபேஸை நான் பார்க்க கூட மாட்டேன். ஐயோ கடவுளே, நான் இப்ப அவனை பார்க்க போலனா அந்த அறிவு கிட்டவன் வேற ஏதாவது பண்ணி வைப்பானே. என்னை பத்தி ஏதாவது சொல்லி வச்சுட்டா. லிஸ்டன் இன்ஸ்பெக்டர் சார். நான் கான்ஸ்டபிளுங்க. நீ இன்ஸ்பெக்டர் ஆவல. நான் வந்து உங்க கூட கமிங் பண்றேன். அவன் என்னோட ஷாலுவை கடத்திருக்கான்ல. இப்ப நான் உள்ள போய் அவனை நல்லா ஸ்லாப் பண்ணுவேன். இந்த போலீஸ் ஸ்டேஷனே அலற போகுது. மீ கோயிங். பலு, நான் சொல்றத கேக்குறியா நீ? என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. என்ன மன்னிச்சிரு. சாரி, என்னால உன்னை காப்பாத்த முடியல, காப்பாத்தவும் முடியாது. என்ன காப்பாத்த சொல்ல, என்ன பெயில மட்டும்தான் எடுக்க சொல்றேன். ஏ பைத்தியம். பைத்தியமா நீ? உன்னை நான் பெயில் எடுத்தா நான் ஜெயிலுக்குள்ள போயிடுவேன். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. ஒரு தடவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் சொல்றத ஒழுங்கா கேக்குறீங்களா? எதுக்கு கண்டதை பேசி என்ன தேவையில்லாம டென்ஷன் ஆக்குறீங்க? எனக்கு நல்லா தெரியும் உங்களால என்ன பெயில் எடுக்க முடியாதுன்னு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, குட்டோட மம்மி கிட்ட நேரா போங்க. அவங்க கிட்ட ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு போனை போட்டு மத்தவங்க எல்லாரையும் பெயில் எடுங்க. சரி சரி. நீ அப்படிலாம் அவனை விட்டுற மாட்டாங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் இவன் மேல இருக்கு. இப்ப மாப்பிள்ள மாதிரி இன்னொரு ஜெயிலுக்கு வர கூட்டிட்டு போவாங்க. இவனுக்கு பெயில்லாம் கிடைக்காது. உன் காட்டுல மழைடா, நீ பேசு. அப்ப ரொம்ப நல்லது. இல்ல, அது உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. என்னையும் பாரு, பாவமா இருக்குல்ல. எனக்கு ஒரு நயா பைசா கிடைக்கல, எல்லாமே போச்சு. எல்லாத்துக்கும் மேல இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். சரி, பிரச்சனை விட்டது. சரி, இப்ப நானும் கோயிங் பண்றேன். அது என்னன்னா, என் ஷாலுவை இவன் தூக்குனான்ல. இப்ப நான் அவனை பார்த்த உடனே அவனை ஸ்லாப் பண்ண போறேன். போலீஸ் ஸ்டேஷனே இப்ப அதிர போகுது. பலு பலு, நான் சொல்றத கேள. ஒரு சின்ன வேலை இருக்கு. ஸ்மால் வேலை. என் கையால ஒரு அறை வாங்கிக்கிறியா ப்ளீஸ்? நான் இங்க உள்ள வரதுக்கு முன்னாடி உன் கணத்துல ஸ்லாப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்படின்னா மெதுவாடிங்க. எனக்கு வலிச்சதுன்னா அடுத்த டார்கெட் நீங்க தான். அங்கதான் பிரச்சனையே. அதான் பிரச்சனை. நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, இந்த ஸ்டேஷனே அதிர்ற மாதிரி உன்னை அறைவன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இல்ல, நான் உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் செய்யணும்? இதான் லாஸ்ட். அதோட சின்னதா தான் அறைவேன். ஓகேவா? உனக்கு டென்ஷன் அவுட். சரியா? வாங்கிக்க. வாங்கிக்க. ஜாக்கிரதை. மறுபடியும் என் பொண்ணுங்க மேல கைய வச்சேன்னு வெய்ய, உன்னை அப்படியே தூக்குல தொங்க விட்டுருவேன். அண்டர்ஸ்டாண்டிங்? அறிவு கெட்ட ரவுடி பயலே. அட ஷாலு, நீ இங்க என்ன பண்ற? இவன் முன்னாடி ஏன் வந்த? இங்க இருந்து போ. சித்தி, எஃப்ஐஆர்ல உங்க சைன் வேணுமா? உங்களை கூப்பிட வந்தேன். சரி. என்ன நிஜமாவா? சரி 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 சரி. ஓகே ஓகே ஓகே.
தேங்க் காட். பாட்டி எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? ஹாப்பி எண்டிங் டைம். ஆமா, எல்லாம் சரியாயிடுச்சு. ரிஷி, வீரேந்தர், ஆயுஷ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. பாட்டி இப்பதாம்மா எனக்கு உயிரை திரும்பி வந்த மாதிரி இருக்கு. டென்ஷன்ல என் மண்டையே குழம்பன மாதிரி இருந்தது. சரி நீங்க உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க. நீ ஒரு வேலை செய்ய, எனக்கு ரிமோட்ட கூட நியூஸ் சேனல் பார்க்கலாம். ஏய், இங்க இருக்கு, நானே போட்டுக்கிறேன். நீ வா வா. இத வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா டாக்ஸி வந்துருச்சு. ஓபராய் வந்துட்டாரு. சிஸ்டர் ஓபராய், இதெல்லாம் பணத்துக்காக பண்ணாங்களா இல்ல வேற எதுக்காக பண்ணாங்க? சார் சொல்லிட்டு போங்க சார். சார் ப்ளீஸ். இல்ல சார், எதுவும் சொல்ல மாட்டீங்க. ப்ளீஸ் சொல்லிட்டு போங்க சார். இருங்க, என்ன கேக்குறீங்க? லைவா வருதா என்ன? ஆமா மேடம், சொல்லுங்க. ஆ, அட நான் என்னத்த சொல்றது, பர்சனல் விரோதம் இருந்தது. மீ மீ ராணு பாஜ்வா, இன்டீரியர் ஷாலு பாஜ்வா, டாட்டர் லைக் பொண்ணு ஷாலுவை கிட்னாப் பண்ணிருந்தாங்க. என்னத்த சொல்ல, நான் பயங்கரமா கிரையிங் பண்ணேன். எனக்கு கிரையிங் அட்டாக்கே வந்துருச்சு. ஆனா அந்த கடவுள் புண்ணியத்துல இப்ப நான் நல்லா இருக்கேன். ஹலோ, ஏய் நேஹா, டிவி ஆன்ல இருக்கா? நியூஸ் சேனல் ஓடுதா? ஏய் ஜிய பாரு, நான் அதுல தெரியறேனா? சீக்கிரம் பார்த்து சொல்ல. இதோ ரிஷி ஓபராய் இப்ப வெளியில வராரு. உங்க எல்லாருக்குமே தெரியும் இவரோட அப்பா வீரேந்தர் ஓபராய் கிட்ட டிரைவரா ஒர்க் பண்ண பல்வேந்தர் தான் இப்ப இந்த கிட்னாப்ப பண்ணிருக்கான். என்ன நடந்தது சார்? ஏன் இது வரைக்கும் நீங்க யார்கிட்டயும் எதுவுமே சொல்லவே இல்ல? பணத்துக்காக பல்வேந்தர் இத பண்ணானா இல்ல முன்விரோதமா? இங்க பாருங்க, முதல்ல நீங்க கொஞ்சம் தள்ளி போங்க ப்ளீஸ். ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் ஏதாவது சொல்லுங்க சார். இல்ல வேற ஏதாவது மேடம் நீங்க ஏதாவது சொல்லுங்க மேடம். அவர் எதுக்காக உங்க தங்கச்சியை கடத்தினாரு? முதல்ல கொஞ்சம் சொல்லுங்க பின்னாடி மேடம். போங்க. ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்லுங்க. கேக்குறேன், கொஞ்சம் பின்னாடி போங்க. சார், அந்த மேடம் இதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன மேடம் நடந்தது? பாருங்க, நான் தான் சொல்றேன்ல, இன்ஸ்பெக்டர் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பேசாம டைரக்டா உள்ள போய் கேளுங்களேன். அவரை கேளுங்க. ஆனா சார், நீங்களும் சொல்லலாம்ல. நான் சொன்ன மாதிரி இந்த மேட்டர் இப்பவும் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு. அண்ட் போலீஸ் இப்பவும் இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ ஸ்டேட்மெண்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவங்களே வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே ப்ளீஸ். சார் அது சரி சார். ஆனா உங்க ஒய்ஃபோட தங்கச்சி எதுக்காக சார் கடத்தணும்? சார் என்ன நடந்தது? போலீஸ்காரங்க எங்ககிட்ட சொல்லுவாங்க சார். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க சார். உங்க கல்யாண வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்களே சார். உங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுதா சார்? சார், நீங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்றதா சொல்றாங்க. உண்மையாவே நீங்க பிரிஞ்சிட்டீங்களா? பிரியறதுக்கும் பிரிஞ்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அண்ட் பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல, எந்த உறவுல தான் பிரச்சனை இல்ல, எந்த ரிலேஷன்ஷிப்ல தான் பிரச்சனை இல்ல. அம்மா அப்பா தங்கச்சி தம்பி எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கதான் செய்யும், சண்டையும் வரதான் செய்யும். அண்ட் அங்கதான் அன்பு இருக்கும். எந்த இடத்துல உண்மையான அன்பு இருக்கும் அங்கதான் எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். அண்ட் எங்களை பத்தி சொல்லணும்னா நாங்க மனசார ஒன்னா தான் இருக்கோம். இப்ப நாங்க ஒன்னா இருக்கோமா இல்லையாங்கிறது இங்க பிரச்சனை இல்ல, ஒன்னா பாடுறோமாங்கிறது இல்ல. விஷயம் என்னன்னா நாங்க மனசார ஒன்னா இருக்கோம், அதான் முக்கியம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.